தலையில சீப்ப வச்சாலே முடி பயங்கரமா கொட்டுதா? குளிச்சதுக்கு அப்புறம் முடி உங்களுக்கு கொத்து கொத்தா கையோட வருதா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முடியெல்லாம் கொட்டி போய் மறுபடியும் வளராம அப்படியே இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். எனக்கும் இதே மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் படிப்படியாக முடி கொட்டுறது நின்று நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு நான் வேம்பாலம் பட்டை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெட் அண்ட் ஜாட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ரொம்பவே சீப்பாகவும் கிடைக்கும். இந்த வேரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு 10 கிராம் அளவுக்கு வேம்பாலம் பட்டை எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளோட முடி மாதிரியே நல்லா திக்காக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சேர்த்துருங்க. இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனதுமே லைட்டாக பிங்க் கலரில் எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து நேச்சுரலாகவே வேம்பாலம் பட்டையிலேருந்து வரக்கூடிய கலர் தான். எப்போவுமே ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது புதுசாக வாங்கி சேர்த்துக்கோங்க, இல்லைனா சுத்தமானதாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது இந்த எண்ணெயை 2 நாள் சன்லைட்டில் படுற மாதிரி வச்சுருங்க. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்கிஷ் ரெட் கலரில் நமக்கு எண்ணெய் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த எண்ணெயில் கூட இந்த வேம்பாலம் பட்டையை சேர்த்துக்கலாம். எண்ணெயை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சிடலாம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ரோஸ்மெரி லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெட்டி வேரும் சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணால் போதும். டெய்லியும் அப்ளை பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் கூட அடிஷ்னலாக ஹேர் பேக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அதுவுமே முடி வந்து நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி லுக் தருது. அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃப்ளாக்ஸ் சீட் தான் யூஸ் பண்ணுறேன். தமிழில் வந்து இதை ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடாக்கிடுங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருங்க. தலை குளித்ததுக்கப்புறம் சில பேரோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக ப்ரெஷ் மாதிரி இருக்கும். சில பேரோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நொடியில் வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக சில்கி சாஃப்டாக உங்கள் ஹேர் வந்து மாறும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ளாக்ஸ் சீடு நல்லா தண்ணியில் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல் மாதிரி கிடைக்கும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா எக் ஒயிட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம இப்போ ஹேர் பேக்காக போட போகிறோம். தலை குளிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெல்லை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லேருந்து நுனிமுடி வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேகா போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் நீங்கள் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.